ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை நான் தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சிறுசிறுவாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப குயிக்காக தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய வேணாம், சும்மா கொஞ்சமாக. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, சோம்பு, சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் திருவி போடுங்க, ஒரு பெரிய வெங்காயம், அவ்வளோதான். இப்போ இதில் சால்ட் போட்டுரும். உப்பு மட்டும் பொறுமையாக பார்த்து போடுங்க, ஏன்னா கீரையில் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அப்போ உப்பு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கீரை போட்டுருவோம். அவ்வளோதான், கீரை போட்டாச்சு. இப்போ இது நல்லா தண்ணி விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கினாலே கீரை ரெடி. பாருங்கள், போட்டு கலந்த உடனே கம்மியாகிட்டு இன்னுமே ஜஸ்ட் ஸ்லோ ஒரு 5 மினிட்ஸ் கம்மி மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டிங்கனாலே கீரை ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம தண்ணி விடலை, ஆனால் கீரை சூப்பராக வெந்திருக்கு. அதோட ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு ஒரு கட்டி கீரை இந்த கப் சைஸ் தான் கிடைச்சது. ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன். எந்த தண்ணி விடாமல் நீங்கள் செஞ்சாலே பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.